திருவள்ளூர் மேற்கு மாவட்ட அதிமுக சார்பில் திமுக அரசை கண்டித்து முன்னாள் அமைச்சர் பி.வி. ரமணா தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழகத்தில் 3வது முறையாக மின்கட்டணத்தை உயர்த்தியும், நியாய விலை கடைகளில் வழங்கப்பட்டு வந்த பாமாயில், துவரம் பருப்பு ஆகியவற்றை நிறுத்த முயற்சிக்கும் திமுக அரசை கண்டித்து திருவள்ளூர் மேற்கு மாவட்ட அதிமுக சார்பில் மருத்துவக் கல்லூரி அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சர் பி.வி. ரமணா தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக அமைப்பு செயலாளரும் முன்னாள் எம்பியுமான திருத்தணி கோ. ஹரி உள்ளிட்ட 1000 பேர் பங்கேற்று விடியா திமுக அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். இதில் ஒன்றிய செயலாளர்கள் ரமஞ்சேரி எஸ். மாதவன், சூரகாபுரம் சுதாகர், சக்திவேல் உள்பட ஒன்றிய நகர பேரூர் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள், இளம்பெண்கள், பாசறை நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டு விடியா திமுக அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். விலைவாசி உயர்வு மட்டும் அல்லாமல் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து இருப்பதாகவும், ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டது, கடந்த ஓராண்டில் 600 கொலைகள் நடைபெற்று இருப்பதும் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவதற்கு உதாரணம் எனவும் முன்னாள் அமைச்சர் பி.வி. ரமணா திமுக அரசை கடுமையாக சாடினார். தற்போது விடியா திமுக அரசு மீது மக்கள் கொந்தளிப்பில் இருப்பதால் வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக அமோக வெற்றி பெற்று எடப்பாடி பழனிசாமி முதல்வராவது உறுதி எனவும் முன்னாள் அமைச்சர் பி.வி. ரமணா பேசும்போது தெரிவித்தார். அதேபோல் அதிமுக அமைப்பு செயலாளர் திருத்தணி கோ. ஹரி பேசும்போது விடியா திமுக அரசை கடுமையாக சாடினார். நியூஸ் 1 தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.